மனதில் சோர்வு தோன்றும் பொழுது ஒரு காரியத்தை செய்யாமல் இருப்பது நல்லது. அன்பு சுலைக்க ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மே மாதம் 2024 எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ராசியினுடைய அதிபதியாம் செவ்வாய் விரயஸ்தானம் அல்லது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் புத பகவான் ராகு பகவானுடன் இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து ராசியில் இருக்கிறார். குரு பகவான் பெயர்ச்சியாகி இப்பொழுது ரிஷபத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் 6ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறார். சனி பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசைகள் இஷ்டங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் வீட்டிலிருந்து ராசியை பார்க்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு இந்த மே மாதம் பிறக்கிறது. இந்த மே மாதத்தில் முக்கியமான பெயர்ச்சிகள் என்று நாம் சொல்லும் பொழுது சூரிய பகவான் சித்திரை மாதத்திலிருந்து வைகாசி மாதம் என்று சொல்லும் பொழுது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆவார். அதே நேரத்தில் மிக முக்கியமாக புத பகவானுடைய ஒரு பெயர்ச்சி 10ஆம் தேதிக்கு மேல் இருக்கிறது. சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி 19ஆம் தேதிக்கு மேல் இருக்கிறது. இந்த பெயர்ச்சிகளும் நமக்கு சாதக பாதகங்களை ஏற்படுத்தும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்போ இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எப்பொழுதுமே ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடிய நபரா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இப்பொழுது மிகவும் சாந்தமாக அமைதியாக அனைவரிடத்திலும் சந்தோஷமாக பேசுவார்கள். ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார்கள். அத ஒரு கரேஜ் அப்படின்னு சொல்ற விஷயம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். பனைமரமும் அவ்வாறுதான். நமக்கு இந்த பனைமரம் கருங்காலி மரம் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பனைமரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதனுடைய ஓலைகள் மிகவும் ஸ்ட்ராங்கு. அதே நேரத்தில் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் உடல் சார்ந்த விஷயத்தில் நார் சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. அதே நேரத்தில் ஒரு குளுமையும் நம் உடம்புக்கு தருவது பனை. பனையினுடைய கல்லும் அதே நேரத்தில் பனை வெல்லம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடலுக்கு இரத்தத்திற்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கும். கருங்காலி என்று நாம் சொல்லும் பொழுது அது செவ்வாய் பகவானுடைய சமித்தாக நாம் உபயோகித்துக் கொண்டு வருகிறோம். இதற்கும் ராசி பலனுக்கும் எதற்கு சொல்கிறோம் என்றால் சில நேரங்களில் நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரும். இது போல நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வரும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்கள் பனை மரத்திற்கு பக்கத்திலேயோ அந்த பனை மரத்துக்கு கீழேயோ கொஞ்ச நேரம் இருந்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். அதே நேரத்தில் அந்த கருங்காலியும் அவ்வாறு தான் வேலை செய்யும். அதுக்குன்னு நம்ம சில எல்லாருக்கும் அது வேலை செய்யுமா அப்படின்னு சொன்னால் சிலருக்கு வேலை செய்யும், சிலருக்கு வேலை செய்யாது, ஆப்போசிட்டாக வேலை செய்யும். அதெல்லாம் அந்த ஜாதகத்தை பார்த்து நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய விஷயம். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் அதே நேரத்தில் 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அயல் நாடு அதே நேரத்தில் வெளியூருக்கு சென்று அங்கே தொழில் புரிவதற்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். அதற்கான வெற்றி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது அதெல்லாம் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நன்றாக கவனம் செஞ்சு படிக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பாருங்கிறதுனால கவனம் வைத்து படிப்பது மிகவும் உத்தமம். சூரிய பகவான் ராசியிலேயே இருக்கிறார். அதனால கொஞ்சம் பயம் இருக்கும், ஒரு விதமான பதட்டம் இருக்கும். வெளியூர் வெளியே இடத்துக்கு போகும் பொழுது சில முக்கியமான தஸ்தாவேஜுக்களை பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. அதே நேரத்தில் சில காரியங்களை தள்ளி போடுவதை நிறுத்த வேண்டும். என்னென்ன காரியத்தை எப்பப்போ செய்யணுமோ அப்பப்பெல்லாம் கரெக்டாக செய்யணும்.
இல்லைன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள். தாய் மாமனால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடும். அதே நேரத்தில் பச்சை நிறமுள்ள வஸ்துக்களால் லாபங்கள் கிடைக்கும். ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவீர்கள். உடல் சார்ந்த விஷயத்தில், இரத்தம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்வது இன்றியமையாததாக இருக்கும். அதே நேரம் மேஷராசியை பொறுத்தவரையில் மேல் படிப்பு படிப்பவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூரிய பகவான் 2ஆம் இடத்திற்கு போனதும் குடும்பத்தினுடைய பெயர், கௌரவம், அந்தஸ்து பெருகும். குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு வலிமை இருக்கும். குடும்பத்தினால் ஒரு வலிமை இருக்கும். பேச்சில் கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டங்களாக அது அமையும். குரு சூரியனுடைய செயற்கை, அதாவது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு திருப்பணிகள் செய்வதற்கான பாக்கியம் கிடைக்கும். ஒரு கும்பாபிஷேகம் அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வுகள், திருக்கோவில் நிகழ்வுகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க. பக்தி மனம் பெருகும். அதே நேரத்தில் உங்களுடைய தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான, லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேணும். படிப்பில் கவனம் வேணும். தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருந்தாலும் செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். மே மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். கிட்டத்தட்ட ஒரு 60-70% உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த மாதம். நன்றி, வணக்கம்.